வணக்கம். இன்றைக்கி என்ன ஒரு கன்டென்ட்னா, பூ வாங்கி ஃப்ளவர், அதாவது பூ வாங்கி விற்கிறதால எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ஊரில் வந்து எல்லாம் பூ மாலை எல்லாம் கட்டுவாங்க. ஊருக்கு ஒரு பூலாம் கட்டி ஒரு முழம் ரூ. 30 ரூ. 40 ரூ. 100 சீசன் டைம்லாம் ரூ. 100 போகுது. சரியா? நல்ல காசு. இப்போ அதே போல் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, வாங்கிட்டு வந்து அது பூ கட்டி விற்றா ஒரு ஒரு முழத்துக்கு ரூ. 20 30 கிடைக்கும். நம்ம செலவு இதெல்லாம் பார்த்து கணக்கு பண்ணோம்னா, அதே நம்ம காட்டில் சொந்த காட்டில் பூ வாங்கி விளைய வச்சு அது இந்த பூ எடுத்து வந்து நம்ம கட்டி வச்சா டபுள் மடங்கு லாபம் கிடைக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அது முடியாது. சில பேர்த்துக்கு காடு இருக்கும், காடு இருக்காது. சொந்தமாக நிலம் இருக்கும், நிலம் இருக்காது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வாங்கிட்டு வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து அதை வந்து பூ கட்டி மாலையும் கட்டி பூ வந்து ஒரு முழம் 2 முழம் இப்படி எல்லாம் கட்டி வச்சு சேல்ஸ் பண்ணால் ஒரு முழத்துக்கு கண்டிப்பாக 20லேருந்து 30 ரூபா அப்படி கிடைக்கும். அதிகபட்சம் சீசன் டைமு இந்த மாதிரி திருவிழா டைம்லாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து 50 100ங்கிறது கூட அப்படி கிடைக்கும். ஏன்னா சீசன் டைம் கிடைக்காது. எல்லா பேருமே வந்து பூ வாங்க வருவாங்க. அதனால் இந்த பூ மார்க்கெட், பெரிய மார்க்கெட் இந்த மாதிரி இப்போ எங்கள் ஊர் சைட்லாம் திருவண்ணாமலை, இப்படி கள்ளக்குறிச்சி, இப்படி விழுப்புரம், இப்படிலாம் பெரிய பெரிய மார்க்கெட்லாம் இருக்கும். அதிகபட்சம் திருவண்ணாமலை தான் போவாங்க. பூ வாங்கிட்டு வருவாங்க, கும்பலாக வாங்கிட்டு வருவாங்க. மல்லிகைப்பூ, இல்லை சாமந்தி பூ, நிறைய பூ ஐட்டங்கள். முக்கியமாக வந்து தலையில் வைக்கிறது வந்து மல்லிகைப்பூ ஐட்டம் தான். சாமந்தியும் வைக்கிறாங்க. மாலைக்கு வந்து பார்த்தோன்னா சாமந்தி பூ, இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த மல்லிகைப்பூங்கிறது வந்து மொத்தமாக வாங்கிட்டு வந்து அது ஒரு முழம் கட்டி, ஒரு முழம் இல்லை, எவ்வளோ பூ வாங்கிட்டு வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி பூ கட்டி விற்றாக்கா என்ன போகும். அதாவது நம்ம வாங்குகிற செலவு ஒரு 20 ரூபாலேருந்து 30 ரூபா கூட ஆகும். ஆனால் கட்டி விற்று சேல்ஸ் பண்ணால் கண்டிப்பாக 30லேருந்து 40 ரூபா நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். அதனால் பூ வந்து இப்போ ஒரு 20 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்க, மேலே ஒரு 30 ரூபா போட்டு 50 ரூபாய் நம்ம சேல்ஸ் பண்ணால் ஒரு 30 ரூபா கிடைக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 முழம்னு வச்சுக்க, 5 15 1500 கண்டிப்பாக கிடைக்கும். எந்த வித மாற்றமும் இல்லை. 30 ரூபா ஒரு முழம்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 50 முழம் வச்சுன்னா 5 15 1500 கிடைக்குதா? கண்டிப்பாக வந்து பூ பிஸ்னஸில் பயங்கர லாபம் இருக்குது. இது சீசன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்தாப்பில் டெய்லி ஒரு நாளைக்கு 50 முழம் 20 முழம் 30 முழம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா நிற்கும். டெய்லியும் 1000 ரூபா 1500 இதில் பூ மட்டும் கிடையாது, மாலை விற்றா கூட அது தனி காசு. ஒரு மாலை சின்ன மாலைனாலே 100 ரூபாங்கிறாங்க. இப்போ அதை போல் ஒரு 10 மாலை பண்ணால் அது ஒரு 1000 ரூபா ஆச்சா? இப்போ பூ வந்து தலை வைக்கிற பூவுக்கு பூ ஒரு 1500, மாலை ஒரு 1000, கரெக்டாக ஒரு நாளைக்கு 2000 ரூபா சேல்ஸ் ஆகும். இதே கடையை போட்டு உட்காந்துக்கிட்டுன்னு வச்சுக்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2500லேருந்து 5000 வரைக்கும் கிடைக்கிறது சான்ஸ் உண்டு. இதில் வந்து ஆளுங்கள்லாம் சொல்லி வச்சிட்டிங்க, சொந்தக்காரங்க இந்த மாதிரிலாம் சொல்லி வச்சிட்டிங்கனாக்கா இது ஒரு பிஸ்னஸ் தானே. கண்டிப்பாக உங்களுக்கு டபுள் மடங்கு லாபமாக இருக்கும். இதே தொழிலாகலாம் செய்கிறாங்க, சரியா? பிஸ்னஸ் தானே இது. நீங்கள் வந்து பூ வாங்கி விற்கணும், பிஸ்னஸ் இல்லாமல் வீட்டில் செய்யணுன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1000 ரூபா நிற்கும். இதே பிஸ்னஸாக கடை வச்சு எல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக 5000 ரூபா நிற்கும். ஆனால் இது தொழிலாக செய்யணும், பிஸ்னஸாக செய்யணும். அதனால் கண்டிப்பாக பூ வியாபாரம் வந்து கண்டிப்பாக 100க்கு 100 நமக்கு ஒரு நல்ல லாபத்தான் கொடுக்கும். இப்போ எந்த பெண்கள் பூ வைக்காமல் போகிறாங்க சொல்லுங்கள்? ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போனாலே தலையில் பூ வச்சு தான் போகுதுங்க. எங்கேயாவது ஒரு விசேஷம் போனாலே பூ வேணும். அப்போ கண்டிப்பாக பூ வந்து எல்லா இடத்துலையும் டிமாண்டு தான். அப்போ கண்டிப்பாக பூ வாங்கிட்டு வந்து நீங்கள் கட்டி அப்படி விற்றீங்கனாக்கா ஒரு முழத்துக்கு கண்டிப்பாக 20லேருந்து 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா எப்படி சீசன் பொறுத்து உங்களுக்கு பெனிஃபிட்டு கிடச்சிட்டே இருக்கும். என்ன? அதனால் இது ஒரு நல்ல பிஸ்னஸ்ன்னு நான் நினைக்கிறேன். பூ பிஸ்னஸ் அதாவது 20 ரூபா ஒரு கூடை வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு கூடை வாங்கிட்டு வரீங்கனாக்கா கண்டிப்பாக 1000 ரூபாய்க்கு கண்டிப்பாக 5000 ரூபா பெனிஃபிட் கிடைக்கும். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. எங்கள் சொந்தக்காரங்களே பூ வியாபாரம் தான் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டினா கண்டிப்பாக விலை வேலையாக சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு யார் பூ வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க, இது மாதிரி என்ன பிஸ்னஸ் இது மாதிரி இருக்குது, எப்படி செய்யலான்ட்டு. அவங்க ஏதாவது சில ஐடியா சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்களும் செய்யுங்க. கடைலாம் போட தேவையில்ல, வீட்டிலே செய்யுங்க. சரி, ஓகே, நல்ல லாபம் வந்தால் பின்னால் நீங்கள் ஒரு கடை வச்சு மார்க்கெட்டில் இடம் பிடிச்சி அங்கே போடுங்க. இல்லை வீட்டிலே காலையில் நீங்கள் ஒரு 50 முழம் 20 முழம் கட்டி
வண்டியில் வச்சு சைக்கிள் வச்சு ஊர் ஊராக சுற்றி வந்தாலே உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதோட என்ன இருக்குது, ஒரு 2 மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு. 6 to 7 அந்த டயத்தில் தான் வந்து நல்லா எல்லாம் ஸ்கூலுக்கு போகிற நேரம், வேலைக்கு போகிற நேரம், கல்யாணத்துக்கு போகிற நேரம். கண்டிப்பாக வாங்குவோங்க. இதே ஆடி மாதம் திருவிழா அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நல்ல பெனிஃபிட். ஆடி மாதம்லாம் 50,000 1,00,000 ரூபாவில் சம்பாதிக்கலாம் இருக்கிறாங்க பூவில். பூ அதாவது தலையில் இருக்கிற பூ மட்டும் கிடையாது, மாலை இருக்குது, உதிரி பூ இருக்குது, சாமிக்கு போகிறதுலாம் இருக்குது, நிறைய இருக்குது. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்தானாக்கா அவங்களுக்கு மாலை போடணும், அதுக்கு தகுந்த மாதிரி டிசைனாக கட்டணும். ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு விதமான விலை இருக்குது. அதனால் வந்து பாருங்கள், கண்டிப்பாக பூ விற்கிற வியாபாரம் கண்டிப்பாக நல்லா பெனிஃபிட். ஓகே, பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.